கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹலோ சிசியன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட வாஞ்சியோடு உற்சாகத்தோடு நீங்கள் இருப்பதற்காக நன்றி. இந்த ஆன்லைன் மூலமாக உங்களை மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 5 மணிக்கு சந்திப்பதற்காக நன்றி. நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்க இந்த வேளையில் தேவனை ஆராதிக்க, தேவனை போற்ற, புகழ. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு அடைக்கலமானவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நம்ம என்ன சூழ்நிலை கடந்து போனாலும் தேவன் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். வாங்க இந்த வேளையில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். இந்த வேளையில் ஆண்டவரே, இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் வெவ்வேறு இடத்துல கூடி வந்திருந்தாலும் நம்முடைய சமூகத்தின் முன்பாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் சபை மக்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் எங்களை. இந்த நாளில் கூட அப்பா உம்முடைய வார்த்தையின் மூலமாய், உம்முடைய ஆராதனை பாடல் மூலமாய் நீர் எங்களை தேற்ற போவதற்காக நன்றி. நீர் எங்களுக்கு நல்ல தேற்றவாளன். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. வாங்க நம்ம கரங்களை தட்டி வொர்ஷிப் டீம் அழைப்போம், ஆராதனை நடத்தும்படியாய். ஆமென். வாங்க கரங்களை தட்டி நம்ம தேவனை ஆராதிப்போம். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. வாங்க சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. வாங்க சொல்லுவோம். நன்மை செய்திரே. அவர் நன்மையின் தேவன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. வாங்க சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும்
பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உடல்கள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உடல்கள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. 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 தேவனுக்கு ஒரு பலத்த கருத்தை கொடுப்போமா? நன்றி ஆண்டவர் ராஜா அப்பா. ஆண்டவரே, உங்களோட அழகான கண்கள் எங்கள் மீது வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட கண்கள் ரொம்ப அழகான கண்கள் ஆண்டவரே. அந்த கண்களில் நாங்கள் பட்டிருக்கோம்னு சொன்னபோது ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பெரிய நன்மை ஆண்டவரே. அதுக்காக நன்றி ஆண்டவரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. வாங்க சொல்லுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காரியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே.
சொல்லுவோமா? உன் அழகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மேலும் மேலும் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் துதிக்கான மகிமை ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே. இந்த பாடலை நம்ம உற்சாகமாய் பாடலாம். துதிகான மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. துதிகான மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவர், உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம், உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம். துதிகான மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. துதிகான மகிமை யாவும் உமக்கே செலுத்துவோம் எங்கள் தேவா. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. உம்மை துதித்து பாடுகின்றோம், நீர் எங்கள் துதிகளின் பாத்திரரே. இரு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம், நீர் எங்கள் நல்ல ராஜாவே. நேற்றும் என்றும் என்றும் நீர் மாறாதவர், உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம், உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம், உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம், உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம், உம்மை என்றென்றும் ஸ்தோத்திரிப்போம். தேவனுக்கு ஒரு பலத்த கருத்தை கொடுப்போமா? அவர் எல்லா மகிமையும் அவருக்கு சேரும். நன்றி ஆண்டவரே, எல்லாம் துதிக்கான மகிமை உமக்கு ஆண்டவரே. இந்த நாளுக்காக நன்றி. எங்களை ஒன்று கூடி ஆண்டவரே, இந்த ஆராதனை மத்தியில் கூடி சேர்த்ததுக்காக நன்றி. இந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாம் துதி கன மகிமை உமக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு சோஸ்திரம். எல்லாத்துக்குமே நம்ம கர்த்தரோட பந்தியில் நம்ம கலந்துக்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம பிரதர் சார்ல்ஸ் ஒரு கர்த்தரோட வார்த்தையை படிக்க போகிறாரு. From Exodus 13, 12, 21, 22 and 23. வாங்க நம்ம இதை படிப்போம். யாத்திராகமம் 12வது அதிகாரம் வசனங்கள் 21லேருந்து. அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைத்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை
தெரிந்து எடுத்துக்கொண்டு பாஸ்காவை அடித்து ஈசோப்பு கோலந்துகளை கோதை எடுத்து கினியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலை கல்களின் மேல் சட்டத்தில் வாசலின் நிலை கல்களின் இரண்டிலும் தெளியுங்கள். விடிய காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலிலே விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்து ஆதம் பண்ணுகிறவர் கடந்து வருவார். நிலையின் மேல் சத்தத்திலும் வாசலிலும் நிலை கல்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்கரக்காரனை உங்கள் வீட்டுகளில் உங்களை அதுவும் பன்னிகரிக்கத்துக்கு வர விடாமல் வாசல் படியிலே விலக கடந்து போவார். ஆமென். Amen. This is what happened when God was about to release his people from slavery to freedom. அடிமை தனத்திலிருந்து விடுதலைக்கு நான் கொண்டு வரதுக்கு முன்ன இதுதான் கர்த்தர் தேவன் செய்த காரியம். What did he do? என்ன செய்தார்? He started with a lamb. அவர் என்ன செஞ்சார்னா ஒரு ஆட்டுக்குட்டியிலிருந்து ஆரம்பித்தார். And he took the blood of the lamb அவர் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை எடுத்துக்கொண்டார். and asked the people to put it on the doorposts. அவர் அந்த ஜனங்களை சொல்லி அந்த கதவுகளோட சட்டத்துல தடவ சொன்னார். இப்போ என்ன பிரதர் சார்ல்ஸ் படிச்சாரோ அது நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ எப்படி ஒரு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு விளங்கும். This is the door of the Egyptian home. இதுதான் எகிப்தியர் வீடுகளோட கதவு. And the Israelites are living in Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அந்த வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Sacrifice the lamb and then put the blood. அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்து அது ரத்தத்தை தடவினார்கள். And so the door posts on the side frame and the top frame. அந்த கதவோட பக்கத்துல இருக்கிற ரெண்டு சட்டங்களும் மேல உள்ள சட்டத்திலையும். So what does it look like for you? அது எப்படி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிறது? The one on the top of the frame, the blood drips down. அந்த மேல அந்த சட்டம் உள்ள மேல தடவன ரத்தம் அது கீழ சொட்டு சொட்டா விழுவுது. If you look carefully, அப்படி நீங்க நல்லா பாத்தீங்கன்னா it will give you a picture of what happened on the cross. அது அந்த சிலுவையில நடந்த காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். On the two hands of Jesus was nailed. அந்த இயேசுவோட ரெண்டு கரங்கள்லயும் ஆணி அடிக்கப்பட்டதாக And இருந்தது. the crown of thorns that he wore. அவர் தலையில அந்த முள் முடியை அவர் தடி And the கொண்டிருந்தார். feet he was nailed. அவருடைய கால்லயும் ஆணி பாய்ந்த கால்களாக And இருந்தது. this is how the son died. இப்படிதான் குமாரன் மரித்தார். And that's how God asked them to put the blood on the doorpost also. அதே போலதான் அந்த கதவின் சட்டத்திலையும் தேவன் ரத்தத்தை தடவ So சொன்னார். it is truly the picture of Jesus' death. இது உண்மையாக மெய்யாவே தேவன் கர்த்தர் இயேசுவோட மரணமாக இருக்கிறது. And it is the death of the lamb that protected the house. அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தான் அந்த வீட்டை காப்பாத்தி விட்டது. So in the same way, அதே போல் I want to believe for your home. உங்க வீட்டுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். As we go through this pandemic, இந்த தொற்று நோய் காலத்துல so many cases are coming up. ஒவ்வொரு நாளும் அவ்ளோ கேஸ் அதிகமாக But I இருக்கு. want to ask that the same protection that they got, the Lord will protect your home also. நான் விசுவாசிக்கிறேன் எப்படி அவங்க வீட்டுக்கு அந்த பாதுகாப்பு வந்ததோ அதே பாதுகாப்பு உங்க வீட்டுக்கும் வரும் And என்று. what does that protection speak of? அந்த பாதுகாப்பு என்னத்தை குறித்து It's the பேசுகிறது? cross of அது Jesus இயேசுவின் சிலுவையை குறித்து and the பேசுகிறது. blood of Jesus. இயேசுவின் ரத்தத்தை கூட So as we பேசுகிறது. partake the communion today, இந்த ராபோஜன பந்தியில் நம்ம பகிர்ந்து கொள்ளும்போது and as we proclaim the Lord's death, இயேசுவோட மரணத்தை நாங்கள் அறிவிக்கும் போது I believe the protection of the Lord will be upon your home. அதே போல உங்க வீட்லயும் அந்த பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். Because the Bible says, as often as we take this communion, ஏன்னா பைபிள்ல போட்டிருக்குது நம்ம தொடர்ந்து இந்த காரியத்தை செய்யும்போது we proclaim the Lord's death. தேவன் இயேசுவோட மரணத்தை நம்ம நினைவு கூர்றோம். So we are proclaiming his death. அதே போல இப்ப அவரோட மரணத்தை நம்ம அறிவிக்கிறோம். The protection of the Lord upon you. கர்த்தரோட பாதுகாப்பு உங்கள் மேல The blessing of the Lord is upon you. கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்க மேல And the இருப்பதாக. favor of the Lord is upon you. தேவனோட தயவு உங்க மேல இருப்பதாக. So that's what we are doing as we partake the communion. அதுதான் இப்ப நம்ம செய்றோம் இந்த கர்த்தர் பந்தியில நம்ம கலந்துக்கும்போது. Come, let's prepare our hearts வாங்க நம்ம இருதயத்தை நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். and let's get ready to partake. வாங்க நம்ம ஆயத்தமாக செய்வோம். I'll just lead you in a word of prayer. வாங்க நான் ஜெபித்துக்கொண்டு Okay. Lord Jesus, கர்த்தர் இயேசுவே we
thank you for this bread. இந்த அப்பத்துக்காக நன்றி அப்பா. It speaks of your sacrifice. இது உங்களோட அப்பா sacrifice குறித்து பேசுகிறது அப்பா. It's your body that was broken. உங்களோட சரீரம் உடைக்கப்பட்டது. And we thank you that just like the lamb in Egypt was sacrificed எப்படி அந்த எகிப்து தேசத்துல அந்த ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கப்பட்டதோ and protected the whole people of God, தேவ ஜனங்கள் எல்லாரும் பாதுகாத்ததோ in the same way, அதே வழியில today as we declare your death இன்னைக்கு நாங்கள் உங்களோட மரணத்தை அறிக்கை விடும்போது through this bread and in this cup, இந்த அப்பம் மூலமாகவும் இந்த திராட்சை ரசம் மூலமாக we declare your protection for your people. உங்களோட பாதுகாப்பு உங்க ஜனங்கள் மேல நாங்க அறிக்கை We விடுறோம். declare your blessing for your people. உங்களோட ஆசீர்வாதம் உங்க ஜனங்கள் மேல அறிக்கை விடுகிறோம். Lord, we ask you to cover your people from this disease pandemic. இந்த நோய் இந்த தொற்று நோயில இருந்து அப்பா உங்க ஜனங்களை நீங்க பாதுகாப்பீங்கன்னு அறிக்கை விடுகிறோம். So we declare இந்த நேரத்துல அறிக்கை that விடுகிறோம். Jesus died for all of us இயேசு நம்ம அனைவருக்கும் மரித்தார். and his protection is upon us. அவரோட பாதுகாப்பு நம்ம மேல இருக்கிறது. In Jesus' name we give thanks. இயேசு நாமத்துல நன்றி சொல்கிறோம். Amen. ஆமென். Come, let's partake the bread. வாங்க புசிப்போம் அப்பத்தை. Let me thank you for this cup, Lord. இந்த பாத்திரத்துக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. Thank you that you forgave our sins. நன்றி அப்பா எங்க பாவத்தை நீங்க மன்னித்தீங்க. And we also believe நாங்க நம்புகிறோம் that முழுதாக the blood of Jesus is the protection for us. இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறது. And let this be a blessing on your people. இது உங்க ஜனங்கள் மேல ஒரு ஆசீர்வாதமா இருக்க We வேண்டும். take this with thanksgiving to you. நன்றி நிறைந்த உள்ளத்தோட உங்களை நோக்கி நாங்க In Jesus' name. இயேசுவின் நாமத்துல Amen. ஆமென். Let's partake together. வாங்க பானம் பண்ணுவோம் ஒன்றாக. Amen. Praise God. நீங்க எல்லாம் அமரலாம். Thank you. ரொம்ப நன்றி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை மூலமாக நம்ம இந்த வேளையில் ஆராதனை மூலமாக தேவனை துதிச்சு ஆராதித்தோம். ஸோ இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. இந்த ஆராதனை கலந்து கொண்டதற்காக ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வேளையில் கூட நம்ம மத்தியில் யாராவது நம்ம ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி வந்திருந்தா உங்களை தயவாக ஒரு வேண்டுகோள், ஸ்க்ரீனில் பாருங்கள், நீங்கள் QR கோட் இருக்குது, அங்கே போயிட்டு ஸ்கேன் பண்ணி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரு உங்களுடைய பேரை கொடுத்தீங்களா ஆராதனை முடிஞ்ச பிறகு நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்வோம். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு VIP இன்னைக்கு. கர்த்தர் நாமத்துக்கு அனைவருக்கும் ஸ்தோத்திரம். ஒரு துக்கமான செய்தி. சமீப காலத்துல 1ஆம் தேதி ஜூன் மணி ஒரு 1 மணிக்கு போல மத்தியான நேரத்துல நம்ம அருமை சகோதரி சிஸ்டர் ஜோயனா ஷேரன் நம்மளை விட்டு அவங்க இப்ப கர்த்தர் இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு வார காலமாக ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அவங்க அவங்களோட அந்த ரத்த சம்பந்த பிரச்சனையில போராடி கொண்டு இருந்தாங்க. நம்ம நிறைய பேர் நம்ம ஜெபித்தோம். ஆனா கர்த்தர் இந்த காரியத்துல பெரியவர். அவருடைய சித்தம் இங்க பெரிதாக இருக்கிறது. நாங்க இந்த நேரத்துல நம்ம ரொம்ப ஒரு கவலையா இருந்தாலும் ஆனாலும் ஜோயனா ஷேரன் நம்ம கர்த்தர் கூட இயேசு கூட இந்த நேரத்துல பரலோகத்துல இருக்கிறாங்க. ரொம்ப நன்றி உங்களோட ஜெபத்துக்காக. நீங்க கொடுத்த சப்போர்ட் சிஸ்டர் ஜோயனா ஷேரனோட ஃபேமிலிக்காக. நம்ம தொடர்ந்து இந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போம். எப்பொழுதுமே நம்ம சிஸ்டர் ஜோயனா ஷேரனோட அந்த சந்தோஷமான ஒரு முகம், அவங்க முகத்துல எப்பொழுதுமே ஒரு புன்னகை இருக்கும். அவங்க ஒரு சியர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். நம்ம வொர்ஷிப் டீம்ல இருந்தாங்க, நம்மளோட வாலிபரோட குரூப்லயும் இருந்தாங்க. ரொம்ப எல்லாருக்கும் நல்ல நல்ல அழகான மெமரியை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்க ஓட்ட பந்தயத்தை முடித்துட்டாங்க. அவங்க இப்ப கருத்தோட இருக்காங்க. தேங்க்யூ மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களோட சப்போர்ட்காக. அல்லேலூயா. இந்த வேளையில் கூட நம்ம தேவனை ஆராதித்து துதிச்சோம், மகிமைப்படுத்தணும். இந்த வேளையில் தேவனுக்கு கொடுப்பதற்காக நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம உள்ளத்தை நம்ம ஆயத்தப்படுத்தும். ஆண்டவராகிய தேவன் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து முதலாக நம்மளுக்காக அவர் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைங்க நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலேருந்து நம்ம இந்த வேளையில் தேவனுக்காக நம்ம கொடுக்க இருக்கிறோம். கொடுப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. முதலாவது நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எக்ஸல் பாயிண்ட் கம்யூனிட்டி திருச்சபைக்கு நம்ம சபைக்கு நீங்கள் செக் எழுதலாம். இல்லை நீங்கள் என்ன செய்யலாம், ஆன்லைன் மூலமாக எங்களுடைய காணிக்கை தசம்பாகத்தையும் நீங்கள் அதை எங்களுக்கு அனுப்பலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம், ATM மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய காசை எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை டாச் அண்ட் கோ, வாலெட் மூலமாக கூட நீங்கள் நம்ம சபைக்கு கொடுக்கலாம்.
நிறைய வழிமுறைகள் நாங்கள் வச்சுருக்கோம் உங்களுக்கு காணிக்கை சசம் வாங்கத்தை கொடுக்கும்படியே. வாங்க நம்ம இந்த வேளை கண்களை மூடி காணிக்கைக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்ல தேவன் சுவாமி. அநேக ஆசீர்வாதங்களால் எங்களை ஆசீர்வதித்திரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வேளையில் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். உமக்காய் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் அப்பா. கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கரத்தையும் தேவன் ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பெண்டமிக் காலத்தில் எங்களை அப்படியாக நீர் வேலியடித்து பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. எங்களை சபை மக்களை எல்லாரையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நல்ல தேற்றவாளன் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கூடிய கரங்களை நீ ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாத்துக்குமே. So I want to welcome all of you to our online service. நான் உங்களை அனைவரையும் இன்னைக்கு நம்மளோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு வரவேற்கிறேன். And today we have a special speaker for you. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு விசேஷமான பிரசங்கியார் வந்திருக்கிறார். And I pray that even through this channel God will bless and minister to you. நான் ஜெபிக்கின்றேன் இந்த சேனல் மூலமாக தேவன் உங்களிடம் பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். Our speaker is Pastor Palan. நம்மளோட பேச்சாளர் இன்னைக்கு பாஸ்டர் பாலன். And he was the former senior pastor of Reservoir Garden Baptist Church. அவர் முன்னால RGBC Reservoir Garden Baptist Churchோட தலைமை ஆசிரியர். But he's still the advisor and minister mentor for the church leadership. ஆனாலும் இன்ற நாள் வரைக்கும் அவர் அவர்களுக்கு இன்னும் அட்வைஸ் பண்ணிட்டு வருகிறார். And so he is very close to my family. பாஸ்டரோட குடும்பத்தை அவர் ரொம்ப நெருங்கினவர். Because he married my sister. ஏன்னா பாஸ்டரோட தங்கச்சியை அவர் கல்யாணம் பண்ணார். So in a way we are family. அவங்க குடும்பத்தினார். So we want you to open your heart and ready for God's word. தேவனோட வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு வாங்க நம்ம இருதயத்தை கதவு. So come wherever we are at home, let's put our hands together and let's welcome Pastor Palan to come and share the word of God with us. வாங்க நம்ம எங்க இருந்தாலும் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், ஒரு பெரிய கைத்தட்டலோட பாஸ்டர் பாலனுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுப்போம். வாங்க. கர்த்தர் நாமத்தில் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். என் பேர் பாஸ்டர் பாலன். இன்னைக்கு நான் தமிழில் நல்லா பேசுவேன், ஆனால் ப்ரீச் பண்ணுறதுனா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம பிரதர் சார்ல்ஸ் நான் இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணுறதை தமிழில் சொல்லுவார். ஓகே, டுடே I am going to share from Matthew chapter 15. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரசங்கம் நான் பேச போறேன். இது மத்தேயு 15வது அதிகாரத்திலிருந்து வருகிறது. You see, one of the things I realized that, in EPCC, Pastor Sam takes a lot of time to teach on the teachings of Jesus. நான் ஒரு காரியம் உணர்றேன், EPCCல பாஸ்டர் சாம் ரொம்ப சிரமம் எடுத்து இயேசுவின் காரியங்களை நல்லா பகிர்ந்து கொள்கிறாரு. It's because of what Jesus said in the Great Commission. ஏன்னா பெரிய கட்டளையில இயேசு சொன்ன பிரகாரம் இது. Jesus said, therefore go and make disciples of every nation, baptizing them in the name of the Father, Son and the Holy Spirit, and teaching them to obey everything I have taught you. இயேசு சொன்னாரு, இவங்களை எல்லா தேசத்துக்கும் போங்க, ஜலத்தால நீங்க ஞானஸ்தானம் கொடுத்து இயேசுவை பத்தி கத்து கொடுத்து இவங்களுக்கு என்ன நான் கத்து கொடுக்கிறேனோ அதே நீங்கள் கத்து கொடுங்கன்னு சொன்னார். And that's what EPCC is doing. அதுதான் EPCCம் செய்கிறது. And so continuing on what is being done in EPCC, I want to bring across something that Jesus is teaching. இதோட தொடக்கமாக EPCCல செய்யற காரியங்கள் இருக்குதுல, நானும் உங்களுக்கு இயேசு என்ன கத்து கொடுக்கிறாருன்னு இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ண போறேன். I have entitled today's sharing, what defiles a person. நான் இன்னைக்கு இந்த தலைப்போட நான் பேச போறேன், ஒரு மனிதனை என்ன அவனை அசுத்தமா ஆக்கும்னு. So I'm going to ask Brother Charles to read it in Tamil. ஓகே, நம்ம படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 10லேருந்து 15 வரை
வசனம் 20. 10-20 வரை வாங்க பார்ப்போம். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள். வாய்க்குள்ள போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயில் இருந்து பொறப்புப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவர் இடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரால் அடைந்தார்கள் என்று அறிவிற என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாரை எல்லாம் வேரோட பிடுங்கி படும். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் குருடருக்கு வழி காட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழி காட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்கள் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, நீங்களும் இன்னும் உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கிறீர்களா? வாய்க்குள்ள போகிறது எல்லாம் வாயிற்றில் சென்று அசான வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியா வேலையாய் இருக்கிறீங்களா? வாயில் இருந்து புறப்படுகிற வேலை இருதயத்தில் இருந்து புறப்பட்ட வரும். அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியினால் இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொள்ளை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கலவிகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளை மனுஷன் தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். Amen. So I want to take you, before I bring the word, I want to show you the context behind this. நான் இந்த வார்த்தைக்கு வந்து நான் போறதுக்கு முன்ன இதுக்கு உள்ள அடிப்படையை நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். So the context is, we find it from verse 1 to 9. இங்க வந்து நான் வசனங்கள் 1-9 வரைக்கும் இதோட அடிப்படையே இருக்கிறது. In verse 1, we find the Pharisees and Sadducees come from Jerusalem to where Jesus is in Galilee. இங்க 1வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு எங்க இருக்கிறாரோ ஜெருசலேம்ல இருந்து நோக்கி அங்க வந்திருக்கார்கள். And the reason why they are there is to see what Jesus is doing and why his reputation is growing. அங்க வந்து ஏன் அவர்கள் வந்தார்னா, இயேசுவை பார்த்து ஏன் இயேசு வந்து நான் இவ்ளோ பிரபலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்னு பார்த்து அறிந்து கொள்றதுக்கு வந்திருக்கார்கள். But when they came there, they also noticed the disciples eat without washing their hands. அங்க வந்து அவங்க பார்க்கும்போது சீஷர்களோ சாப்பிடும் வேளையில கையை கழுவாம சாப்பிடுறார்கள். You see, the Jewish people, they practice a lot of traditions and cultures taught by man. இங்க இந்த யூதர்கள் வந்துனா அவங்க கை கொள்வது வந்துனா நிறைய மனிதனால நடத்தப்பட்ட காரியங்களை வந்துனா அவங்க ரொம்ப கை கொள்வார்கள். A lot of emphasis on external taking care of themselves. வெளி அரங்கத்துல உள்ள காரியங்களை குறித்து இன்னும் அதிகமாக அவங்க சிந்தை கொடுப்பாங்க. A lot of traditions that they like to follow. பாரம்பரிய காரியங்களை வந்துனா ரொம்ப அவங்க வந்துனா ஃபாலோ பண்ணுவாங்க. A lot of ritual cleansing they follow. அவங்க வந்துனா அவங்கள சுத்தப்படுத்துற காரியங்களை வந்து நிறைய பயன்படுத்துவார்கள். Okay? And so at this they asked Jesus, why are you not teaching your disciples to follow the rituals of our custom? அவர்கள் வந்து நான் இத குறித்து இயேசுவிடம் கேட்டார்கள். ஏன் இவர்களுக்கு நீங்க வந்து நம்மளோட வழிபாடை நீங்க கத்து கொடுக்கவில்லைன்னு கேட்டார்கள். And in verse 2 we find Jesus answering them by saying, you don't even honor your father and mother which is in the 10 commandments. இரண்டாவது வசனத்தை பார்க்கிறோம், இயேசு சொல்றாரு, நீங்க உங்க அப்பா அம்மாவே நீங்க கனப்படுத்துறதுல 10 கட்டளை போட்டிருக்க பிரகாரம் நீங்க அதை செய்யவே இல்லையேன்னு சொல்றாரு. And in verse 7 to 9 Jesus calls them, you hypocrites. Well, did Isaiah prophesy about you? இங்க 7வது வசனத்துல 9வது வசனம் வரைக்கும் இயேசு சொல்றாரு, நீங்க பொய்க்காரர்களே உங்களை குறித்து ஐசையா சொல்லவில்லையான்னு. That was very strong words that Jesus used against the Pharisees and Sadducees. இது சதுசேயர்களும் பரிசேயர்களும் குறித்து ரொம்ப கடினமான வார்த்தையாக இருக்கிறது.
And then comes verse 10 அப்பொழுதுதான் 10வது வசனம் வருகிறது. that we just read. நம்ம படித்த பிரகாரம் That he called all the people together Also- and he said, not what goes in that defiles you, but what comes out. அங்க எல்லா ஜனங்களையும் கூட்டி அவர் சொல்கிறாரு, உன் வாய் உள்ளுக்கு போற காரியம் வந்துனா உன்னை தீட்டுப்படுத்தவில்லை, என்ன வெளியே வருது அதுதான் உன்னை தீட்டுப்படுத்துகிறதுன்னு. So the first point that I want to bring from this particular passage is this. முதல் காரியம் இந்த வசனத்திலிருந்து நான் கொண்டு வர்றது இதுதான். Jesus is teaching us to watch what comes out from our mouth. இயேசு நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்கிறாருன்னா, நம்ம வாயிலேந்து என்ன புறப்பட்டு வருதோ அத ரொம்ப கவனத்தை கொடுக்க சொல்கிறாரு. You see, friends, we are living in a generation where there are two kinds of people. இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு வர்றதுல வந்து ரெண்டு மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க. Those who are so careful of what they eat. They follow all kinds of diets. சில பேர் இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப கவனம் கொடுப்பாங்க அங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு, எல்லா மாதிரி வழி திட்டம் டயட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. Then the diets got all kinds of name. அந்த டயட்க்கு நிறைய பேர்கள் உண்டு. Keto diet, கீட்டோ டயட்னு இருக்குது, a plant-based diet. எல்லாம் வந்துன்னா செடி கொடி தனத்துல உள்ள டயட் இருக்குது. Some of our Indian people also follow that, vegetarian. நம்ம தமிழங்களும் இருக்கிறோம், நம்ம வந்துன்னா சும்மா வந்து இந்த காய்கறி தான் நம்ம சாப்பிடுவோம். அது வெஜிடேரியன் சொல்லுவாங்க, ஆனா அந்த வெஜிடேரியன் வந்து கோழி வெஜிடேரியன், மட்டன் வெஜிடேரியன் வேற. இதுல என்னையா வெஜிடேரியன் இது? ஆமா பாஸ்டர். And so they are very serious about their diet. இத குறித்து அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. Then there's another group இன்னொரு கூட்டம் உண்டு, who don't care what they eat. They eat whatever they can get and they eat anytime they like to eat. இவர்களோ அவர்கள் என்ன வேணாலும் சாப்பிடுவார்கள், எந்த வேலையிலயும் அவர்கள் சாப்பிடுவார்கள். வெச்சி இறக்குறது தான். ஆமா. So there are two kinds of people. ரெண்டு மாதிரி ஜனங்கள் உண்டு. Those who are careful and those who are not careful. ஒரு கூட்டம் வந்துன்னா ரொம்ப பயபக்தியோட பத்திரமாக செய்வார்கள், இன்னொரு கூட்டமோ எல்லாமே சரின்னு தான் சொல்லிட்டு அவர்கள் செய்வார்கள். So here Jesus is teaching us to watch our words. What comes out from us defiles us. இங்க இயேசு கத்து கொடுக்கிறதோ ரொம்ப கவனமாக இருங்கள் உங்க வார்த்தையை குறித்து. உங்க வாயிலேந்து புறப்பட்டு வர வார்த்தைகள் உங்களை அசுத்தமாக்கும், தீட்டுப்படுத்தும்னு. You see, we Indian people also like that. We cannot do this, we cannot do that, very much like the Jewish people. நம்ம இந்தியர்களும் இந்த யூதர்கள் போலதான், இது செய்ய முடியாது அது செய்ய முடியாது, நிறைய காரியங்கள் உண்டு. Some things are good. சில காரியங்கள், I'm not saying everything is bad. எல்லாமே கெட்டது நான் சொல்லவில்லை, சில காரியங்கள் ரொம்ப நன்மையான காரியங்கள். So we got to check the things that we are following, is it in line with what Jesus is teaching? அதனால நம்ம ரொம்ப கவனம் வந்து படுத்த வேண்டும், நம்ம செய்யற காரியங்கள் இயேசு கத்து கொடுத்த பிரகாரம் இருக்குதா இல்லையான்னு. You know, in 1 Timothy 4:4, Paul said this. 1 தீமோத்தேயர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் சொல்கிறார், For every creature of God is good, and nothing is to be refused if it is received with thanksgiving. எல்லா காரியமும் தேவன் படைத்த காரியங்களோ நன்மையாக இருக்கிறது, அதை நம்ம நன்றியோட நிறைவேற்ற வந்து எடுக்கும் போது அது நன்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். So the Bible actually in the New Testament is teaching us we can eat what that we can get with thanksgiving. புது ஏற்பாட்டுல பைபிள்ல போட்டிருக்கிறது, எது எதெல்லாம் நம்ம நன்றி சொல்லி நம்ம புசிக்கிறோமோ அது எல்லாம் நன்மையாக இருக்கிறதுன்னு. And there are many other parts in the Bible that talks about God allows us to eat. இந்த பைபிள்லயும் போட்டிருக்கிறது நிறைய இடத்துல எது இந்த காரியங்கள்ல வந்து நம்ம சாப்பிட முடியும்னு என்று. But if you eat too much of something, it can also be dangerous to your body and to your health, but it will not destroy your soul. ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப சாப்பிட்டாலும் அது நம்மளுக்கு பாதிப்பு கொண்டு வரும், ஆனாலும் நம்ம ஆத்மாவுக்கு அது பாதிப்பு கொண்டு வர முடியாது. But what is dangerous to the soul is not what goes in, but what comes out. ஆனாலும் எது வந்துன்னா ஆத்மாவை பாதிக்கும்னா எது வந்துன்னா வெளியே வருதோ நம்ம வாயை விட்டு உள்ளுக்கு போறது அல்ல. So James says it this way in the book of James. அதனால யாக்கோப் சொல்கிறாரு அவரோட புத்தகத்துல, யாக்கோப் James chapter 3 verse 2 says this, for
we all stumble in many things. யாக்கோப் 3வது அதிகாரம் வசனம் 2ல போடுறது நம்ம நிறைய காரியத்தை குறித்து தடுக்கி விழுகிறோம். If anyone does not stumble in word, he is a perfect man and able also to bridle the whole body. எவன் அவன் வார்த்தையால தடுக்கி விழுவ இல்லையோ அவன் பூர்ணமான மனிதன். அவன் உடம்ப அவனால கட்டுப்படுத்த முடியுதுன்னு அர்த்தம். Amen. Amen. Do you see the connection between the word and the body? நீங்க பாக்குறீங்களா இங்க வார்த்தைக்கும் உடலுக்கும் உள்ள சம்பந்தத்தை? When we control our words, Number we one. are able to take care of our body as well. நம்ம வார்த்தையை நம்ம கட்டுப்படுத்தும் போது நம்மளோட உடல் சரீரத்தையும் நம்ம கட்டுப்படுத்துகிறோம். In fact, James says a man who knows how to control, who does not stumble in his word, is a perfect man. இங்க யாக்கோப் சொல்றாரு எந்த மனிதன் அவன் வார்த்தையை அவன் கட்டுப்பாடோட பயன்படுத்துறானோ அவன் ஒரு பூர்ணமான ஒரு மனிதன். But he also explains how dangerous the tongue is. ஆனாலும் அவரும் சொல்றாரு இந்த நாவு இருக்குதுல எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியம்னு. It is one of the most dangerous weapons in mankind. மனிதர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. You know, the gun, the knife and the bomb can destroy you immediately. வெடிகுண்டும் கத்தியும் பிஸ்டலும் கொஞ்ச நேரத்துல அழிவு கொண்டு வர முடியும். But the tongue kills us slowly. ஆனாலும் நாவு கொஞ்சம் கொஞ்சமா மரணத்தை கொண்டு வர முடியும். Aha. Danger pa. And verse 6, James say, the tongue is a fire, a whirl of iniquity. 6வது வசனத்துல போட்டிருக்கிறது இந்த நாவோ ஒரு அக்னி, இது உலகத்துக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வர முடியும்னு. The tongue is so set among our members that it defiles the whole body. இந்த நாவோ அவ்வளோ பயங்கரமா இருக்கிறது, அது ஒரு மனிதனோட உடலே அது அசுத்தமாக்க முடியும்னு. And sets on fire the course of nature, and it is set on fire by hell. அது எல்லா காரியங்களும் பத்த வைக்க முடியும், அது நரகத்திலேந்து வர அக்னியாக இருக்கிறதுன்னு. It is such a dangerous tool in the body of man. மனிதனோட உடல்ல இது ரொம்ப ஒரு பயங்கரமான ஆபத்தான ஆயுதமாக இருக்கிறது. And he goes on to say, with it we bless God and the Father, and with it we curse man. நாவுல நம்ம தேவனை ஆசீர்வதிக்கிறோம், அதே நாவை பயன்படுத்தி மனிதனை நம்ம சபிக்கிறோம் என்று. And is referring to man who have been made in the similitude of God. தேவனோட சாயலாக படைத்த மனிதனை குறித்து பேசுகிறது இந்த வசனம். Out of the same mouth proceed blessing and cursing. My brethren, these things ought not to be so. சொல்றாரு இந்த காரியம் என் சகோதரனே நடக்க கூடாது. அதே வாயிலேந்து ஆசீர்வாத வார்த்தைகள், அதே வாயிலேந்து கர்ஸ் பண்ற வார்த்தைகள், சாபம் கொடுக்கிற வார்த்தைகள் புறப்பட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. So no wonder Jesus is teaching us to be very careful of what comes out from the mouth. அதனால்தான் இயேசு நம்மகிட்ட ரொம்ப கத்து கொடுக்கிறாரு, மனிதன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் உங்க வாயிலேந்து புறப்பட்டு வர வார்த்தைகளை குறித்துன்னு. Jesus in fact thought about words in chapter 12 of book of Matthew. மத்தேயு 12வது அதிகாரத்துல கூட வார்த்தைகளை குறித்து இயேசு கத்து கொடுத்திருக்கிறார். Not only in chapter 15 but earlier he already thought about it. 15வது அதிகாரத்துல ஒண்டி இல்ல, அதுக்கு முன்னாடியே 12வது அதிகாரத்துல கத்து கொடுத்திருக்கிறார் இயேசு இந்த காரியத்தை குறித்து. This is what he said in chapter 12 verse 36 and to 37. இதுதான் 12வது அதிகாரத்துல 36 37வது வசனத்துல சொல்கிறார். But I say to you that for every idle word man may speak, they will give account of it in the day of judgment. அவர் சொல்கிறாரு, எந்தெந்த வார்த்தைகள் நீங்க பேசுனீங்களோ அதுக்கு கடைசி நாள் நீங்கள் அந்த வார்த்தைகள் பேசின வார்த்தைகள் எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கு கொடுத்தாகணும்னு. For by your words you will be justified, and by your words you will be condemned. உங்க வார்த்தையை குறித்து நீங்கள் கட்டளைக்குள்ள வருவீங்க, உங்க வார்த்தையை குறித்தும் நீங்க நீதிமான் என்று நீங்க எண்ணப்படுவீர்கள்னு.
So listen very carefully, my dear brothers and sisters. அதனால ரொம்ப கவனமாக கேளுங்க சகோதர சகோதரிகளே. Just as you watch your diet, just as you do exercise, just as you take care of your body, one of the things that you must always take care is what comes out from your mouth. நீங்க எப்படி உடல் பயிற்சி செய்து நீங்க டயட்டை பார்த்துக்கொண்டு உங்க உடலை நீங்க பார்த்துக்கொள்றீங்களோ அதுக்கு மேலாக உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வர வார்த்தைகளை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். You see, my dear friends, today you and I have to follow all kinds of SOP. இந்த நாள்ல வந்துனா நீங்க நிறைய SOP காரியங்களை குறித்து நீங்க வந்துனா கை கொள்ள வேண்டும். For fear of being infected, we wear a mask. Sometimes even wear a shield. இந்த நோயை குறித்து பயந்தனால நம்ம வந்துனா சுவாச கவசத்தை போடுறோம், ஒரு ஷீல்டை கூட போட்டு நம்ம வந்துனா பாதுகாத்துக் கொள்கிறோம். And it's good. It's important to take care of ourselves. இது நன்மையான காரியம், ரொம்ப முக்கியம். நம்ம உடலை நம்ம பாதுகாத்து கொண்டு வருகிறது. But the most this virus can do is destroy your life. இந்த வைரஸ் வந்துனா ஆக பட்சத்துல என்ன செய்ய முடியும்னா நம்ம வாழ்க்கையை ஒண்டிதான் அழிக்க முடியும். But I want to say this to you. அதனால நான் உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். But the words, the careless words that come out from our mouth can destroy our soul for eternity. நம்ம வாயிலேந்து புறப்பட்டு வர கவனம் இல்லாத வார்த்தைகள் நம்ம ஆத்மாவை ரொம்ப நீண்ட நாள்ல வந்து அழிக்க முடியும். So let us have a spiritual mask. அதனால நம்ம ஆவிக்குரிய ஒரு மாஸ்கை நம்ம ஆடையாக போடுவோம். To control our mouth and our tongues. நம்ம நாவும் நம்ம வார்த்தையும் வந்துனா கண்ட்ரோல் பண்றதுக்காக நம்ம இதை பயன்படுத்துவோம். Let us speak words that will encourage. Let us speak words that will build. Let us speak words that brings life to people. வாங்க நம்ம இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவோம். ஊக்கப்படுத்துற வார்த்தைகள், எல்லோருக்கும் வந்துனா ஒரு நன்மையை பேசுற வார்த்தைகள், என்னென்ன வார்த்தைகள் ஜீவன் கொடுக்கிற வார்த்தைகளாக நம்ம பேசுவோம். Amen. ஆமென். That is so crucial, my dear brothers and sisters. இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என் சகோதர சகோதரி. Now, under lockdown, we are all under a lot of stress. Sometimes we can say careless words to husband and wife and to our brothers and sisters. இந்த பூட்டுதல் காலத்துல வந்துனா நம்ம வந்துனா ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். சில நேரத்துல கவனம் இல்லாத வார்த்தைகளை நம்ம வந்துனா கணவர் மனைவி கிட்ட சொல்லியிருப்போம், சகோதர சகோதரிட்ட நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. I want to encourage you. நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புறேன். After hearing this, இத கேட்டதுக்கு அப்புறம், not because of what this pastor is saying, it's because what Jesus is saying. இது பாஸ்டர் சொன்னனால இல்ல, ஆனாலும் இயேசு சொல்றனால என்று. Go to your family members. உங்களோட குடும்பத்தினாட்ட போங்க. And if you have said wrong things, apologize to one another. அப்படி நீங்க ஏதாச்சும் தப்பான காரியம் பேசியிருந்தீங்கன்னா ஒருத்தருக்கு மன்னிப்பை கொடுங்கள். Pray and ask the Holy Spirit to help you to encourage and build one another. ஜெபித்து பரிசுத்த ஆவிட்ட நீங்கள் கேளுங்கள், ஒருத்தர் ஊக்கப்படுத்துற வார்த்தைகளை கொடுங்க ஐயான்னு. Amen. ஆமென். The second thing you can learn from this passage is this. இரண்டாவது காரியம் இந்த வசனங்களை குறித்து நம்ம கத்துக்கொள்றது is we need to focus on speaking and teaching the truth. நம்ம உண்மையை சத்தியத்தை கத்து கொடுக்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்னு. We are not teaching to please man. மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம கத்து கொடுக்கவில்லை. You see, the reason why I say this point is because of this. ஏன் பாஸ்டர் இந்த காரியத்தை சொல்றாருன்னா, you see, remember the disciples came to Jesus and say, you know, the things that you've spoken has offended the Pharisees and the Sadducees. இந்த சீஷர்கள் வந்து இயேசு கிட்ட வந்து சொன்னார்கள், நீங்க சொன்ன வார்த்தைகளா இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் ரொம்ப மனசை புண்படுத்தின தெரியுமான்னு கேட்டார்கள். And to this Jesus replied, இதுக்கு இயேசு பிரதியுத்தரமாக சொன்னார், every plant not planted by my heavenly Father will be uprooted, so ignore them. இதெல்லாம் தேவன் வந்து பயிர்படுத்தவில்லையோ அது எல்லாம் வேரோட புடுங்கப்படும், அதனால இவரை குறித்து நீங்க கவனம் செய்யாதீங்கன்னு சொன்னார். You see, Jesus is talking about what comes from inside that defiles you. இங்க இயேசு வந்து என்ன பேசுறாருன்னா, உங்களை உள்ளுக்குள்ள இருந்து புறப்பட்டு வர்றது வெளியே அது வந்து உங்களை தீட்டுப்படுத்தும்னு. But what is coming from inside is truth. If it is truth, yeah, it doesn't defile you. ஆனாலும் எது வந்து சத்தியமாக வெளியே வந்து புறப்பட்டு வருகிறதோ அது உங்களை தீட்டுப்படுத்தவே படுத்தாதுன்னு. Because Jesus was
saying some very strong words. ஏன்னா இயேசு வந்து ரொம்ப பலமான வார்த்தைகள் அங்க பேசிக் கொண்டிருந்தாரு. Obviously, the Pharisees and Sadducees are going to be offended. நிச்சயமாக இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ரொம்ப கோபப்பட போறார்கள். Because Jesus was speaking the truth. ஏன்னா இயேசு சத்தியத்தை பேசுறனால. But truth doesn't defile you. Truth sets you free. ஆனாலும் இந்த சத்தியம் வந்துனா உங்களை தீட்டுப்படுத்தாது, அது உங்களை விடுவிக்கும். Amen. ஆமென். So we got to focus on speaking the truth. அதனால நம்ம உண்மையை பேசுறதுல இன்னும் கவனம் செலுத்த வேண்டும். You see, friends, I'm not talking about carelessly speaking. நான் வந்து கவனம் இல்லாம பேசுறத குறித்து நான் பேசவில்லை. If you're carelessly speaking, that defiles you. நீங்க கவனம் இல்லாம பேசுறது அது உங்களை தீட்டுப்படுத்த முடியும். But if you are speaking the truth of the words of Jesus, it does not defile you. ஆனாலும் நீங்க சத்தியம் பேசும்போது, இயேசுவோட வார்த்தைகளை நீங்க எடுத்து பேசும்போது அது உங்களை தீட்டுப்படுத்த முடியாது. But it will offend people. ஆனாலும் அது ஜனங்களை மத்தவங்களை வந்துனா கோபத்தை புறப்பட்டு வர வைக்கும். So that's why I say we need to focus on speaking and teaching the truth, not just pleasing man. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம வந்துனா பேசுறதும் கத்து கொடுக்கறதும் சத்திய வார்த்தைகளாக இருக்க வேண்டும், மனிதனை பிரியப்படுத்துற வார்த்தைகளாக இருக்க கூடாதுன்னு. In fact, we ought to focus on pleasing God more than pleasing man. மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு மேலாக தேவனை பிரியப்படுத்துற வார்த்தைகளாக நம்ம இன்னும் பேச வேண்டும். But remember, when you speak the truth, some may be offended. ஆனாலும் இது நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும், நீங்க சத்தியத்தை பேசும்போது சில பேருக்கு வந்துனா மனசு புண்ணுப்படும். And they may attack us back. அதனால அவங்க உங்களை வந்துனா திருப்பி தாக்க செய்வாங்க. And Jesus' answer for that is ignore them. இயேசுவோட பதிலோ இத குறித்து இவர்களை விட்டு கவனம் செலுத்தாதீங்கன்னு சொல்றாரு. Continue speaking the truth. நீங்க இன்னும் சத்தியத்தை பேசுறதுக்கு தொடங்கி இருக்கணும். You shouldn't give up in speaking the truth. நான் சத்தியத்தை பேசுறதை விட்டு நீங்க விலக கூடாதுன்னு சொல்றாரு. In fact, friends, right now during the pandemic, a lot of people are discouraged. ரொம்ப பேர் இந்த காலகட்டத்தில், இந்த தொற்று நோயோட காலகட்டத்தில் நிறைய பேர் வந்துனா ஊக்கத்தை இழந்து இருக்கிறார்கள். They feel like there is no more future. அவங்க நினைக்கிறாங்க எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லைன்னு. Some, just at the point of wanting to give up. சில பேர் எல்லாத்தையும் விட்டு விலகிறதுக்குன்னு அந்த நிலையில நின்று கொண்டு இருக்கிறார்கள். This is the best time that God has given every one of us. இதுதான் சரியான நேரம், தேவன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரமாக இருக்கிறது. That we need to speak the truth about Christ to people, that He is the hope. அவர் இயேசுதான் ஒரே ஒரு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இந்த சத்தியத்தை நம்ம பல பேர்ட்ட எடுத்து சொல்றதுக்குன்னு. Dear friends, many Malaysians are so scared to share the gospel. Do you know that? சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா நிறைய மலேசியர்கள் வந்துனா இந்த சுவிசேஷத்தை எடுத்து சொல்றதுக்கு பயப்படுறார்கள்னு. Because we are worried that we will offend people. நம்ம பயப்படுறோம் ஜனங்களை நம்ம வந்துனா புண்படுத்திரோன்னு. Don't share in an offensive way. நீங்க வந்துனா ஒரு புண்படுத்துற வழியில நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க வந்துனா செய்யாதீங்க. But just speak the truth about who Jesus is. ஆனாலும் நீங்க சத்தியத்தை எடுத்து சொல்லுங்க, இயேசு யார் என்றுன்னு. This is the best time. நான் சொல்றேன், இதுதான் சரியான நேரம். This is harvest time. இதுதான் அறுவடையின் நேரம். And God wants to send you as the harvesters into the harvest field. தேவன் உங்களை அனுப்ப விரும்புறாரு இந்த அறுவடையை செய்யறதுக்கு. Speak the truth about Christ. நீங்க கிறிஸ்துவை குறித்து நீங்க சத்திய வார்த்தையை பேசுங்கள். Do not worry about being ignored or rejected. உங்களை ஜனங்க வந்துனா கேட்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்துனா செவி கொடுக்க மாட்டாங்க குறித்து கவலையே படாதீங்க. Just go and speak the word. நீங்க சத்தியத்தை தொடர்ந்து பேசுறதுக்கு செயல்படுங்கள். Amen. ஆமென். You see, my friends, when I first became the pastor of Reservoir Garden Baptist Church, when I came back from Nepal, பாஸ்டர் வந்துனா தடவை பாஸ்டராக வந்துனா ரெசர்வோ கார்டன் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு வந்துனா நேபாளிலேருந்து சென்று வரும்போது,
Some people advise me, here you cannot preach so strong. You need to be gentle. If not, people get offended. And if people get offended, they won't give offering. ரொம்ப பேர் சொன்னாங்களாம் பாஸ்டர்ட்ட, இங்க நீங்க ரொம்ப மென்மையா தான் பேச வேண்டும். சில பேருக்கு வந்து நீங்க கடினமா பேசினா அவங்க மனசு புண்ணுபட்டுரும். அப்படி மனசு புண்பட்டா அவங்க கொடுக்கிற காணிக்கை குறைஞ்சிரும்னு சொன்னார்களாம். And you know what? Let me be truthful. In the beginning, I believed that. முத பாஸ்டரும் அதை நம்பினாராம். And I was very careful what to say and what not to say. ரொம்ப பத்திரமாக என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனம் செய்தாராம். To the point that I cannot preach the way the Holy Spirit was leading me to preach. அவரு பரிசுத்த ஆவி நடத்துற வழியில அவர்னால பிரசங்கமே கொடுக்க முடியாத ஒரு நிலையில நின்னு கொண்டு இருந்தாராம். That's when I had to repent before God. அப்பொழுதுதான் தேவன் முன்னாடி அவர் மனம் திரும்பினாராம். And ask God, Lord, I don't want to preach to please man, to entertain man. I want to preach your truth. அவர் சொன்னாரா, மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்குல மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் பிரசங்கம் பண்ண விரும்பல, ஆனாலும் சத்தியத்தை பிரசங்கம் பண்றதுக்கு நான் விரும்புறேன்பான்னு அவர் ஒப்பு கொடுத்தாராம். That was the day. அந்த நாள் தான் அது. It changed. எல்லாமே மாறிவிட்டது. Today I speak what the Holy Spirit places upon my heart. இன்னைக்கு பாஸ்டர் பேசுற வார்த்தைகள் பரிசுத்த ஆவி வைக்கும் வார்த்தைகளை குறித்து அவர் பேசுகிறார். அல்லேலூயா. Not to please man, but to please God. மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்கு இல்ல, ஆனாலும் தேவனை பிரியப்படுத்துறதுக்கு அவர் பேசுகிறார். And I want to encourage you to do the same. அதே போல நீங்களும் செய்வீங்கன்னு நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். Speak the truth in the workplace. Speak the truth in the campus, in the college, in the schools. நீங்க வேலை செய்யற இடத்துல சத்தியத்தை பேசுங்கள். நீங்க படிக்கிற கல்லூரியில சத்தியத்தை தொடர்ந்து பேசுங்கள். And you know, God will set you free. அப்பொழுது தேவன் உங்களை விடுதலை செய்வார். And God will set the listeners free. உங்களோட வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு அவர்களுக்கும் தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பார். Amen. Amen. The third thing you can learn from this passage is this. மூணாவது காரியம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும் Is defiled leaders lead others towards defilement. தீட்டுப்பட்ட தலைவர்கள் பிறரை தீட்டுக்குள்ளுக்கு கொண்டு வர முடியும். What do I mean? பாஸ்டர் என்ன சொல்ல வருகிறார்? This is what Jesus said. இதுதான் இயேசு சொன்னார். Let them alone. They are blind leaders of the blind. அவர்களை விட்டு விலகுங்கள். அவர்கள் குருடர்களுக்கு அவருக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறாருன்னு. And if the blind lead the blind, both will fall into a ditch. குருடர்கள் குருடர்களுக்கு வழிகாட்டினா ரெண்டு பேரும் குழியில தான் உழுவாங்கன்னு சொன்னார். So don't focus on those who are teaching wrong things. யார் தப்பான காரியத்தை குறித்து கத்து கொடுக்கறாங்களோ அவங்க மேல நீங்க கவனம் செலுத்த தேவையில்லை. Because if you focus on that, you are wasting precious time that you can use to speak the truth. நீங்க அதுல கவனம் செலுத்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்த நேரத்தை நீங்க என்ன செய்றீங்கன்னா அந்த காரியத்தை நீங்க பயன்படுத்துறீங்க, சத்தியத்தை சொல்றதுக்கு நீங்க பயன்படுத்தவில்லை. Do what Christ has called us to do according to Matthew 28 and 19. மத்தேயு 28:19ல சொல்ல போற அது பிரகாரம் நம்ம செய்வோம். Because that is God's job description for you and me. ஏன்னா தேவன் அந்த பொறுப்பை தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். That is what we need to take as our command and live by that. இதுதான் நம்ம ஒரு கட்டளையாக எடுத்துக்கொண்டு அது பிரகாரம் நம்ம வாழ வேண்டும். You see, I have a pastor friend. பாஸ்டருக்கு ஒரு பாஸ்டர் நண்பர் இருக்கிறார். And you know, he was a very good preacher. அவர் ஒரு நல்ல பிரசங்கியார். But in the last few years, he stopped doing what he was doing and he focused on another famous preacher and always finding fault in what he is preaching. அவர் என்ன செய்தார்னா அது எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு இன்னொரு பிரசங்கியாரை குறித்து அவர் பின்பற்றுறார். He was attacking him. அவர் அவரை குறித்து அவர் வார்த்தைகள் பயன்படுத்தினார் தாக்குறதுக்கு அவரை. So every Sunday he preached, Monday he will come out and say, oh, this is false teaching, this is false teaching. அவர் என்ன செய்வார்னா பிரசங்கம் பண்ணிட்டோன்னே அடுத்த நாள் திங்கக்கிழமை அவர் சொல்லுவாரு இது கள்ள போதனை, இது தப்பான போதனைன்னு சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பிப்பார். So his whole ministry was attacking all the other false teachers. அவரோட ஊழியம் என்னவா மாறிடுச்சுன்னா
மத்த பிரசங்கியார குறித்து தப்பான போதனையை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டார். So one day I wrote him an email. அப்ப ஒரு நாள் பாஸ்டர் வந்துனா ஒரு இமெயில் அனுப்பினார் அவருக்கு. I said, when was the last time you shared the gospel to a non-believer? எப்ப நீ கடைசியாக ஒரு அவிசுவாசிட்ட நீ நற்செய்தியை நீ பகிர்ந்து கொண்டாயினு? When was the time where you actually led someone to the Lord and disciple the person and baptize the person? எப்ப கடைசி நேரம் நீ வந்து கடைசியாக எப்ப ஒருத்தனை நீ வந்து இயேசு கூட கொண்டு வந்து அவனை ஜலத்தால ஞானஸ்தானம் எடுக்க செய்தேன்னு? And he couldn't reply me. அவரோ பாஸ்டருக்கு பதில் கொடுக்க முடியாம போயிட்டார். 2 to 3 years if his life was just looking at other pastors and other leaders' mistake. 2-3 வருஷமா அவர் என்ன செஞ்சார்னா அவரோட கவனமோ மத்த பாஸ்டர்கள் என்ன தப்பான காரியங்கள் செய்யறான்னு குறித்து தான் அவரோட சிந்தனை இருந்தது. You see, Jesus never spent time going and finding the faults of the Pharisees and Sadducees. நீங்க பாருங்க, இயேசு வந்து நேரத்தை செலவழிக்கவே இல்லை இந்த சதுசியார்களும் இந்த பரிசேயர்களும் என்ன தப்பான போதனை கத்து கொடுக்கறாங்கன்னு. He just spoke the truth. அவரு சத்தியத்தோண்டி தான் போதித்தார். He just went and met the needs of the people in needs. அவரு என்னென்ன தேவைகள் இருந்துச்சோ ஜனங்களுக்கு அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக He was doing the Father's will. அவரு தேவனோட சித்தத்தை தான் அவர் செய்தார். He did not waste time on focusing on the negative. அவரு இந்த நெகட்டிவான காரியங்களை குறித்து அத கவனம் செலுத்தி நேரம்ல செலவழிக்கவில்லை. So he said, let them alone. Let the blind lead the blind. அவர் சொன்னார், அவர்களை விட்டு நீங்க விலகுங்க, குருடன் வந்து குருடனுக்கு வழி காட்டட்டும்னு சொல்லிட்டார். You go and reach out to those who are seeking God. நீங்க போய் யார் யார் தேவனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள போய் சந்திங்கன்னு சொன்னார். So dear friends, don't waste your time gossiping about this church, gossiping about that pastor, gossiping about this person, gossiping about that person. அதனால சகோதரர்களே, உங்க நேரத்தை வந்து பிறரை பத்தி நீங்க வந்து புன்னால பேச தேவையில்லை. இந்த சபையை குறித்து, இந்த நபரை குறித்து, அவங்கள பத்தி யாரை பத்தியும் நீங்க வந்து புறம் பேச தேவையே இல்லை. I want to say this to you. உங்களிடம் நான் சொல்ல விரும்புறேன் இதை. I say it in Tamil. சகோதர சகோதரிகளே, நம்ம தமிழவங்க தான் ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழவங்களை பார்த்தாவே ஒரு லோ ஸ்டாண்டர்டில் தான் பார்க்குறாங்க. நம்மளை வந்து ஒரு கேங்ஸ்டர், ஒரு பிக் பாக்கெட், ஒரு ஸ்னேச் தீஃப், அந்த வகையில் தான் பார்க்குறாங்க. ஒரு நாள் நான் வந்து காலையில் ஓடிக்கிட்டு இருந்தேன். நான் ஓடும் போது ஒரு லேடி இருந்தாங்க, அவங்க மற்ற லேடி. அவங்க வந்து நான் கிட்ட வந்தோன்னா அப்படியே பயந்து நான் போயிட்டாங்க. என் மனசில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன் நம்மளை பார்த்து இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு. ஆனால் நான் மக்கள் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது அந்த நியூஸில் வந்து யாராக இருக்குது, நம்ம மக்கள் தான் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. மற்ற எண்ணக்காரவங்க நம்ம மலேசியாவில் வந்து நம்மளை பார்த்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம இதை வந்து மாற்றணும் சகோதர சகோதரிகளே, நம்ம இதை மாற்றணும். நான் ஏன் இதை தமிழில் சொல்கிறேன், ஏன்னா இது வந்து யூடியூப்பில் போனாலும் போவோம். அதனால் நான் தமிழ்லேயே சொல்கிறேன் உங்ககிட்ட. நம்மனால இதை மாற்ற முடியும். ஒரு ஆளாக மாறணும்னா நிச்சயமாக மாற்ற முடியும். நம்ம வந்து இந்த மாதிரி மற்றவங்கள பற்றி பேசியே நம்ம வாழ்க்கையை வீணாக்குறோம். அதனால் தயவு செய்து பேசுறதுனா இயேசுவை பற்றி பேசுங்க. மற்ற சபையை பற்றி, மற்ற பாஸ்டரை பற்றி, மற்ற மக்களை பற்றி பேசி நம்ம வாழ்க்கையை வீணாக்க வேணாம். தயவு செய்து பேசுறதுனா இந்த வாயை வந்து இயேசுக்காக பயன்படுத்துவோம். ஆமென். So I hope you understood that very clearly. நீங்க இத ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்றீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். And the fourth thing, நாலாவது காரியம், and the last thing, கடைசியான காரியம் கூட, the source of good and evil is from the heart. நன்மையும் கேடும் இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வருகிறது. You see, words come from the heart. வார்த்தைகளோ இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதாக இருக்கிறது. If we are joyful, the words will be very
encouraging and full of joy. நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா நம்மளோட வார்த்தைகள் வந்துன்னா சந்தோஷம் நிறைந்த வார்த்தைகளா தான் இருக்கும். If we are angry, then it comes out with anger and defiles us. நம்ம ரொம்ப கோவமா இருந்தோம்னா அந்த வார்த்தைகளும் ரொம்ப கோவமா வந்து நம்மள தீட்டுப்படுத்தும். So I want to give you something practical. நான் உங்களுக்கு ஒரு செயல்படுக்கிற காரியமாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். You know, it's almost impossible not to get angry. நம்ம கோவமே பட முடியாதுன்னு சொல்லிட்டு இது ரொம்ப சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். But when we are angry, ஆனாலும் நம்ம கோவப்படும் போது the best thing to do is shut up and go out. ரொம்ப நன்மையான காரியம் என்ன நம்ம செய்ய வேண்டும்? வாயை மூடிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம விலக வேண்டும். Go for a run. நீங்க ஒரு ஜாகிங் பண்ண போயிருங்க. You know, after you have done that, you suddenly don't have anger to scold people. அதை நீங்க செய்து முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிறரை ஏசறதுக்கு அந்த கோவமே இருக்காது. So it's very important for us to understand, because if we are in anger, the heart is angry, and out of the heart can come out things that will make us regret. இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. நம்ம கோவமா இருந்தோம்னா இருதயத்திலேருந்து கோவமான வார்த்தைகள் வந்துன்னா புறப்பட்டு வரும். அது வந்துன்னா பிறரையும் நம்மளையும் காயப்படுத்த முடியும். அது Jesus said in verse 18, but those things which proceed out of the mouth come from the heart, and they defile a man. இயேசு சொல்கிறாரு வசனம் 18ல என்னென்ன வந்துன்னா வார்த்தைகள் இருதயத்திலேருந்து வருகிறதோ அது வந்துன்னா மனிதனை தீட்டுப்படுத்த முடியும்னு. We know in the Bible, in the book of Samuel, when God was searching for the next king after Saul, he found David. பைபிள்ல போட்டிருக்கிறது சாமுவேல் புஸ்தகத்துல தேவன் வந்துன்னா சவுல் கடத்ததுக்கு அடுத்த ராஜா யாருன்னு வந்து தேடும்போது டேவிட்டை சந்தித்தார். But how did he choose David? ஆனாலும் டேவிட் அவர் எப்படி தேர்ந்தெடுத்தார்? The Bible says he chose him by looking at his heart. அவர் பைபிள்ல போட்டிருக்கிறது அவர் எப்படி டேவிட்டை தேர்ந்தெடுத்தார்னா அவருடைய இருதயத்தை பார்த்து கொண்டுன்னு. So the Bible says clearly that God looks at the heart and not the external. பைபிள்ல போட்டிருக்கிறது அப்ப தேவன் வந்துன்னா தேவன் இருதயத்தை பார்க்கிறவர் வெளியாரங்கத்தை பார்க்கிறவர் இல்லைன்னு. So we see that the Jewish people were performing everything outside. ஆனாலும் யூதர்கள் என்ன செய்யறாருன்னா எல்லா வெளியாரங்கத்துல உள்ள காரியங்களை தான் குறித்து அவருக்கு செயல்படுறாங்க. They do a lot of cleansing on the outside. அவர்கள் நிறைய காரியங்கள் வெளியாரங்கத்துல இருக்கிறத வந்து சுத்தப்படுத்துவார்கள். But what God is asking is clean your heart. ஆனா தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா நம்ம இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்துவோம்னு. Because out of a clean heart will come out blessings. ஏன்னா சுத்தமான இருதயத்துல இருந்து ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். So how can the heart become clean? அதனால இந்த இருதயம் எப்படி சுத்தமாக ஆக்குறது? Give your heart to Jesus. உங்க இருதயத்தை இயேசுவிடம் கொடுங்க. If today you are watching this video and you do not know Jesus, I want to encourage you to give your heart to Jesus. இன்ற நாள்ல நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டு வரவங்க நீங்க இயேசுட்ட உங்க இருதயத்தை ஒன்னும் கொடுக்கவில்லைனா நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன். உங்க இருதயத்தை இயேசுட்ட கொடுங்க. You know, tell your decision to the friend that invited you to watch this video. உங்க நண்பர் யார் உங்களை அழைத்து இந்த வீடியோ பார்க்க செய்தார்களோ அவர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க இந்த காரியத்தை குறித்து. Or put a message in the chat group so that the staff of EPCC will get in touch with you. இந்த யூடியூப் பார்த்து கொண்டு இருக்கும்போது அங்க கீழ ஒரு மெசேஜ் நீங்க போடுங்க. அப்பொழுது EPCC ல இருந்து உங்களை தொடர்பு செய்வார்கள். If you give your heart, my dear friend, to Jesus, அப்படி உங்க இருதயத்தை நீங்க இயேசுட்ட கொடுத்தீங்கன்னா நண்பர்களே Jesus will clean it. இயேசு அதை சுத்தப்படுத்துவார். How does he clean? எப்படி அவர் அதை செய்வார்? God's word. தேவ வார்த்தைகள் மூலமாக. You see, we need to not only belong to Jesus, our heart belong to Jesus, but our heart needs to be filled with the word of God. நீங்க பாருங்க நம்ம இருதயம் வந்து இயேசுட்ட ஒண்டி சொந்தப்படுத்த வேண்டும் இல்ல நம்மளோட இருதயம் வந்து தேவ வார்த்தையால நிரப்பப்பட வேண்டும். You know, memorize the word of God. Don't just memorize Tamil movie songs. நீங்க தமிழ் படம் பாட்டு ஒண்டி நீங்க மெமரைஸ் பண்ணாதீங்க. தேவனோட வார்த்தைகளை நீங்க உங்க சிந்தையில வைங்க. That day I saw a 3-year-old child sing this song from Darbar. Chumma kili. பாஸ்டர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு 3 வயசு பையனை பார்த்து தர்பார் படத்துல இருந்து வந்து பார்த்தாராம். அவன் சொல்றானா ஏய் கிளின்னு. And
I mean, even a child can memorize the song of in a Tamil movie. நீங்க பாருங்க தமிழ் படத்துல உள்ள பாட்டை ஒரு 3 வயசு குழந்தை கூட அது சிந்தையில வைக்க முடியுது. All of us can memorize the word of God. And if our heart is filled with the word of God, our heart will be washed and cleansed by the word of God. நம்ம எல்லார்னாலயும் தேவனோட வார்த்தையை மனப்பாடம் பண்ண முடியும். அப்ப நம்ம இருதயத்துல அவரோட வார்த்தைகள் வந்து நிறைவாக இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் சுத்தப்படுகிறது. And out of that heart will come out blessings. அப்பொழுது அந்த இருதயத்திலிருந்து ஆசீர்வாத வார்த்தைகள் புறப்பட்டு வரும். All of you are capable to become man and woman that will pronounce blessing, not cursing. நீங்க எல்லாருமே வந்து தேவனோட வார்த்தைகளால எல்லாருக்குமே நீங்க வந்துனா ஆசீர்வாத வார்த்தைகள் கொடுக்க முடியும். So dear friends, focus on the heart. அதனால நீங்க உங்களோட இருதயத்தை நீங்க கவனம் செய்யுங்கள். That's what Jesus is saying. அதுதான் இயேசுவும் சொல்கிறார். Not about washing in the hands. நம்மளோட கையை கழுவுறது போல அல்ல. Jesus said, even if you never wash your hand and eat, it won't defile you, he said. இயேசு சொல்றாரு, நீங்க கையை கழுவாம கூட நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்களை தீட்டுப்படுத்த முடியாதுன்னு. You may fall sick, but you will not be defiled. நீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து வயிற்று வலி வரும், ஆனாலும் நீங்க தீட்டுப்பட மாட்டீங்க. So better to wash the hand. அதனால கையை கழுவுங்க. But what Jesus is trying to say is more than the external, wash your heart. அது வந்து இயேசு சொல்ல வர்றதோ அது வந்து வெளியாருங்க காரியங்கள்ல உங்களோட இருதயத்தை நீங்க சுத்தப்படுத்துங்கள் தான். So dear friends, that's the word of God that I want to bring across to you. நண்பர்களே, இதுதான் தேவ வார்த்தை நான் இன்னைக்கு உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். The first 4 things. முதல் 4 காரியங்கள். Watch what comes out from our mouth. நம்ம வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருதோ அதை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். Second thing. இரண்டாவது காரியம். We need to focus on speaking and teaching the truth. நம்ம சத்தியத்தை பேசுறதுக்கும் கத்து கொடுக்கிறதுக்கும் நம்ம அது மேல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Third thing, defiled leaders lead others towards defilement. மூணாவது காரியம், தீட்டுப்பட்ட லீடர்கள் வந்துனா அவர்கள் என்ன செய்வார்கள்னா தீட்டான காரியங்கள் தான் செய்வார்கள் பிறருக்கு. We don't need to focus on them. அத குறித்து நம்ம வந்து கவனம் செய்ய தேவையே இல்லை. And fourth thing is நாலாவது, the source of good and evil is from the heart. எல்லா நன்மையும் கேடுவும் வருகிறது இருதயத்திலேந்து. நாலாவது காரியம். Let us pray. வாங்க நம்ம ஒரு ஜெபம் செய்வோம். Heavenly Father, I pray for all my brothers and sisters. பிதாவே, நான் என் சகோதரன் சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். I pray for your Holy Spirit to touch them. அப்பா, உங்களோட பரிசுத்த ஆவி அவர்களை தொட வேண்டும் ஐயா. Lord, I pray that all of us struggle with our words. அப்பா, நான் ஜெபிக்கின்றேன். நிறைய பேர் நம்ம வந்து சில நேரத்துல நம்ம வார்த்தைகளை குறித்து ரொம்ப கஷ்டப்படுகிறோம். Lord, we need your Holy Spirit. அதனால தேவனே, உங்களோட பரிசுத்த ஆவி எங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. To guide us, to lead us. எங்களை வழி நடத்துறதுக்கும் எங்களை வழி காட்டுறதுக்கும் அப்பா. Lord, how to speak, Lord, in a manner that will be a blessing. எப்படி நம்ம பிறருக்கு வந்து ஆசீர்வாத வார்த்தைகளாக பேசுறதுக்குன்னப்பா. I pray for every family that may be hurt by wrong and careless words. நான் நிறைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கின்றேன். ஒருவேளை இவர்கள் சில பேரோட வார்த்தைகளால பாதிக்கப்பட்டிருப்பார்கள். I pray for healing right now in families. நான் இப்பொழுதே நான் ஜெபிக்கின்றேன், இந்த குடும்பத்துக்கு ஒரு சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டும். I pray that there will be peace between husband and wife. அப்பா, கணவர்களுக்கும் மனைவிகளுக்கும் மத்தியில் அப்பா ஒரு சமாதானம் அப்பா உருவாக வேண்டும். I pray for parents and children, there will be peace in their midst. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் அப்பா அவங்க மத்தியில ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். That the enemy will not have a foothold in destroying these relationships. அப்ப இந்த சத்துரு வந்துனா ஒரு காரியத்தால இந்த குடும்பத்தை பாதிக்க முடியாதுன்னு நான் ஜெபிக்கின்றேன் அப்பா. I pray words will of praise and words of encouragement will come into this family and build their relationship. அப்பா, நான் ஜெபிக்கின்றேன் இந்த குடும்பத்துக்குள்ள அப்பா வார்த்தைகள், ஊக்கப்படுத்துற வார்த்தைகள், உயர்த்தப்படுற வார்த்தைகள் இவர்களுக்குள்ள இன்னும் நிறைய கிரியை செய்ய வேண்டும் அப்பா. I pray for those Lord during this pandemic will begin to share the gospel and the good news of Jesus Christ. அப்பா, நான் ஜெபிக்கின்றேன் இந்த காலகட்டத்துல, இந்த தொற்று நோய் காலகட்டத்துல அப்பா இன்னும் நிறைய பேர் இந்த நற்செய்தியை பத்தி, இயேசுவை பத்தி இன்னும் நிறைய சொல்லுவார்கள் என்றப்பா. That the fear of man will be gone in the midst of us. மனிதன்களை குறித்து பயம் நம்மளை விட்டு விலக வேண்டும்னு நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. That we will use our
mouth to be a mouthpiece for Jesus. நம்மளோட வாய்களை நாவுகளை அப்பா இயேசுக்கு பயன்படுத்துவோம் என்று நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. And I pray that many more Tamil people will come to know Jesus. That is our prayer, O Lord. அப்பா நான் ஜெபிக்கின்றேன் இன்னும் அதிகமாக எங்க தமிழ் சகோதரர் இயேசுவை தெரிந்து கொண்டு அவர்கள் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு நான் ஜெபிக்கின்றேன் ஐயா. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கின்றேன். Amen. 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 God bless you, brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.